தலைவர் வழிபாடும் கூடாது, தத்துவ வழிபாடும் கூடாது. தலைவரே வேண்டாம் என்ற பொருள் அல்ல. எந்த அளவுக்கு தலைவரோ அந்த அளவுக்கு தான். வழிபாடு கூடாது. கடவுளையே வழிபடக்கூடாது என்னும் பொழுது தலைவரை என்ன வழிபடுவது? ஆசிரியர் வீரமணி அவர்கள் சொல்லுவார்கள் கூட்டங்களிலே, நமக்கு சொந்த புத்தி வேண்டாம் ஐயா, தந்த புத்தி போதும் என்று. இது என்ன பகுத்தறிவு? நேற்று ஒருவன் புரட்சியாளனாக இருந்தான் என்பதற்காகவே இன்றும் அவன் புரட்சியாளனாக நீடிக்கிறான் என்பதற்கு உத்தரவாதம் இல்லை என்று மாசேத்தும் சொன்னார். அதான் உண்மை. இன்றும் அவன் புரட்சியாளனாக இருக்கிறானா என்ற நடைமுறையில் பார், அதன் பிறகு அவனுக்கு அந்த பெயரை கொடு. தலைமை தேவையை தவிர சந்தேகத்துக்கு அப்பாற்பட்ட தலைமையோ திறனாய்வுக்கு அப்பாற்பட்ட தலைமையோ எந்த இனத்துக்கும் தேவையில்லை, எந்த சமூகத்துக்கும் தேவையில்லை. யாரோ ஏற்பவர் ஏற்கட்டும், தமிழினத்திற்கு அப்படி தலைமை தேவையில்லை. அதை போலவே தத்துவ வழிபாடு. ஒரு தத்துவம் வழிகாட்டும், காலப்போக்கில் வழி மறிக்கும். விஞ்ஞானமும் அதுதான். நியூட்டன் பார்முலாவை தாண்டுவதா என்று அவருக்கு பின்வந்த இளம் விஞ்ஞானிகள் தயங்கினார்கள். ஈன்ஸ்டீன் விதியை மீறுவதா என்று அவருக்கு பின்வந்த விஞ்ஞானிகள் தயங்கினார்கள். இதையெல்லாம் தாண்டித்தான்